पिबरे रामरसं रसने पिबरे रामरसं रसने पिबरे रामरसं रसने पिबरे रामरसं रसने पिबरे रामरसं दूरीकृतपातकसंसर्गं दूरीकृतपातकसंसर्गं पूरितनानाविधफलवर्गं पूरितनानाविधफलवर्गं पिबरे रामरसं रसने पिबरे रामरसं रसने पिबरे रामरसं जनन मरण भय शोक विदूरं जनन मरण भय शोक विदूरं सकल शास्त्र निगमागमसारं सकल शास्त्र निगमागमसारं पिबरे रामरसं रसने पिबरे रामरसं रसने पिबरे रामरसं परिपालित सरसिज गर्भाण्डं परिपालित सरसिज गर्भाण्डं परम पवित्रीकृत पाषण्डं परम पवित्रीकृत पाषण्डं पिबरे रामरसं रसने पिबरे रामरसं रसने पिबरे रामरसं शुद्ध परमहंसाशमगीतं शुद्ध परमहंसाशमगीतं शुकशौनककौशिकमुखपीतं शुकशौनककौशिकमुखपीतं पिबरे रामरसं रसने पिबरे रामरसं रसने पिबरे रामरसं पिबरे रामरसं रसने 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 पिबरे रामरसं ॐ ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः।
संस्थापकाय च धर्मस्य सर्वधर्मस्वरूपिणे अवतारवरिष्ठाय रामकृष्णाय ते नमः। यथाग्नेर्दाहिका शक्तिः रामकृष्णे स्थिता ह्य सर्वविद्यास्वरूपान्तां शारदां प्रणमाम्यहम्। प्रसन्नतां यानगताभिषेकतः तथा न मम्ले वनवासदुःखतः मुखाम्बुजश्रीरघुनन्दनस्य मे सदास्तु सा मञ्जुलमङ्गलप्रदा। रामाय रामचन्द्राय रामभद्राय वेधसे रघुनाथाय नाथाय सीतायाः पतये नमः। कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविता शाखां वन्दे वाल्मीकिकोकिलम्। सीतारामगुणग्राम पुण्यारण्यविहारिणौ वन्दे विशुद्धविज्ञानौ कवीश्वर कपीश्वरौ। பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட தின்தோள் மணிவண்ணானின் சேவடி செவ்வி திருக்காப்பு. ஆத்மாவா அரே திரஷ்டவ்யா என்பது சாஸ்திர வாக்கியம். ஒவ்வொரு மனிதனும் தன்னை பார்க்க வேண்டும் என்று சொல்லுகின்றது சாஸ்திரம். நாங்கள் பார்த்துட்டு தானே இருக்கிறோம். தினந்தோறும் கண்ணாடி முன்னாடி நின்று அரை மணி நேரம் நாங்கள் எங்களை பார்த்துட்டு தான் இருக்கிறோம். இன்னும் புதுசாக வந்து சொல்கிறீங்க அப்படின்னு நம்ம கேட்டால், இல்லை இல்லை நீங்கள் பார்க்குறது ஆத்மா இல்லை, உங்களே இல்லை. என்ன சுவாமி இப்படி சொல்கிறீங்க? எங்களை தான் பார்க்குறோம். ஆனால் சாஸ்திரம் சொல்லுது உங்களை நீங்கள் பார்க்கலை. உங்களை நீங்களே பார்க்குற சக்தி இருந்தால் நான் ஏன் வந்து சொல்கிறேன்னு, உங்களை நீங்கள் பாருங்கன்னு சொல்லி. ஆத்மாவா அரே திரஷ்டவ்யா இந்த வாக்கியத்தை யாக்ஞவல்கிய ரிஷி தன்னுடைய மனைவியிடம் சிஷ்யியிடம் சொல்லுகின்றார். மனைவி அவர்களே சிஷ்யராக மாறிவிடுகிறார்கள். அவரிடம் சொல்லுகின்றார். அந்த அம்மாவுக்கு ஆச்சரியம். இத்தனை வருஷம் குடும்பம் நடத்திட்டு என் கூடவே இருக்கிறாரு, ஆனால் என்னை நான் பார்க்கணும்னு சொல்கிறாரு. யாக்ஞவல்கி ரிஷி சொல்கிறாரு, ததர்த்தம் ஸ்ரோத்தவ்யோ மந்தவ்யோ நிதிதாசித்தவ்யா. உன்னை நீ பார்ப்பதற்காக 3 சாதனைகளை செய்ய வேண்டும். உன்னுடைய உண்மையான மகிமையை பற்றி நீ கேட்க வேண்டும். அதை சிந்தனை செய்து உன் உள்ளத்தில் வாங்கி கொண்டு அதன்படி உன் வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்று சொல்லுகின்றார். ஏன் என்னை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்ற கேள்விக்கு, ததேதத் பிரேயஹா புத்ராத் பிரேயஹா வித்தாத் பிரேயஹா அந்யஸ்மாத் சர்வஸ்மாத் அந்தரதரம் எதயமாத்மா. அற்புதமான வாக்கியம் இது. உலகத்தை பற்றி தெரிந்து கொள்ள ஆசைப்படுகின்றீர்கள். ஏனென்றால் இந்த உலகம் உங்களுக்கு சுகத்தை கொடுக்கும் என்ற நம்பிக்கை. குழந்தையோடு வாழணும் என்று ஆசைப்படுகின்றீர்கள். ஏனென்றால் இந்த உங்கள் குழந்தை உங்களுக்கு சுகத்தை கொடுக்கும் என்ற நம்பிக்கை. செல்வந்தராக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றீர்கள். ஏனென்றால் அது உங்கள் சுகத்திற்கு சாதனமாகும் என்ற நம்பிக்கை. எதையிடத்திலும் தெரிந்து கொண்டு அதனோடு உறவு கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகின்றீர்களோ அது எல்லாம் எதனுடைய காரணமாக என்றால் உங்களுக்கு சுகத்தை கொடுக்கும் என்ற ஒரு நம்பிக்கை. சுகத்தை கொடுக்காது அப்படின்னு தீர்மானம் ஆயிடுச்சுன்னா அதிலிருந்து விலகிடும். மனித மனம் அந்த உறவிலிருந்தோ அந்த நபரிடம் இருந்தோ அந்த வஸ்துவினிடம் இருந்தோ விலகிவிடும். அதனால யாக்ஞவல்கி ரிஷி சொல்றாரு, உனக்கு சுகம் வேண்டும் என்றால் உன்னை பற்றி நீ தெரிந்து கொள்ள வேண்டும் முதலில். இப்போ நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டதெல்லாம் எங்களை பற்றி இல்லையா அப்படின்னு கேள்வி வரும்போது இல்லை, வட்டவர்த்தனமாக சொல்கிறாரு, இல்லை.
அதனால தான் பாருங்க, நீங்கள் யார் அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்கிறோம்? பேரை தான் சொல்கிறோம். அது உங்கள் பேருங்க, நீங்கள் யாருங்க? உடனே அடுத்தது என்ன சொல்லுவோம்? இன்னாருடைய மகள், இன்னாருடைய மகன். அது இன்னொருவருடைய உங்களுக்கு இருக்கின்ற உறவுங்க. இல்லை இன்னாருடைய கணவர், அதுவும் இன்னொரு உறவு தாங்க. நீங்கள் யார்? நான் ஆசிரியர், நான் மாணவன். அது நீங்களுடைய வாழ்க்கை நிலை, நீங்கள் செய்கின்ற தொழில், உங்கள் கடமையினுடைய நிலையை சொல்லுகின்றது. அது நீங்கள் யாருங்க? கடைசியாக என்ன சொல்லுவோம்? நான் மனுஷன் சொல்லுவோம். அது உங்கள் ஸ்பீஷீஸுங்க. எத்தனையோ விதமான ஜீவராசிகளில் மனிதன் என்பது ஒரு ஜீவராசி. அதுவும் உங்களுடைய உடலை வைத்து அந்த நிர்ணயம் செய்யப்படுகின்றது. நீங்கள் யார்? கடைசியாக என்ன சொல்லுவோம்? தெரியல சுவாமி, நீங்களே சொல்லிவிடுங்க. நான் சொன்னது எதுவுமே நான் இல்லைன்னு சொல்லி நீங்களே சொல்லிட்டீங்க. அது எனக்கும் புரியுது, ஆனால் நான் யாருன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னும் பொழுது தான் சாஸ்திரம் சொல்லுது, தெரிந்து கொள். எப்படி தெரிந்துக்கிறது? ஏன்னா என்னுடைய இந்திரியங்கள் மூலமாக நான் எதையெல்லாம் தெரிந்து கொண்டேனோ அது நான் இல்லை என்று ஆகிவிட்டது. என் மனதின் மூலமாக நான் எதையெல்லாம் தெரிந்து கொண்டேனோ, என் புத்தியின் மூலமாக நான் எதையெல்லாம் தெரிந்து கொண்டேனோ அதில் நான் இல்லைன்னு ஆயிடுது. அப்போ என்னை நான் எப்படி தெரிந்து கொள்வது அப்படின்னும் பொழுது தான் சாஸ்திரம் சொல்லுது, ஸ்ரோத்தவ்யா, கேளுங்கள், உங்களை பற்றிய மகிமையை கேளுங்கள். கண்ணுக்கு காதுக்கு எந்த இந்திரியங்களுக்கும் அகப்படாத உங்களுடைய மகிமையை கேளுங்கள், மனதிற்கும் புத்திக்கும் அப்பால்பட்ட உங்களுடைய மகிமையை கேளுங்கள் என்று சாஸ்திரம் சொல்லுது. இது பகவானே என்ன பண்ணுறாரு? ஒரு அவதாரமாக ஒரு உரு கொண்டு வந்து இதை நமக்கு சொல்லி கொடுக்கின்றார். அதுக்கப்புறம் குரு பரம்பரை ஆரம்பமாகும். ஆத்மா அப்படின்னா இறைவன். இறைவன் அப்படின்னா யாரு அப்படின்னும் பொழுது ஒரு உருவத்தை கொடுத்து அதில் நமக்கு தெரிந்த நிலையிலிருந்து நமக்கு தெரியாத நிலைக்கு அழைத்து செல்கின்றார்கள். இப்போ நீங்கள் கூட குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது என்ன சொல்லி தருவீங்க? ஏ ஃபார் ஆப்பிள். அந்த குழந்தைக்கு ஆப்பிள் தெரியும், 3 வருஷத்தில் அது கற்றுக்கும். 4வது வருஷம் ஸ்கூலுக்கு வந்தவுடன் நம்ம என்ன சொல்கிறோம்? ஏ என்ற லெட்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம்? ஏ என்ற லெட்டர் அதுக்கு தெரியாது. அதை எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம்? தெரிஞ்ச ஆப்பிளை வச்சு தெரியாத இந்த லெட்டரை இன்ட்ரடியூஸ். அதே மாதிரி நமக்கு தெரிந்த விஷயங்களை வைத்து தெரியாத அந்த வஸ்துவனுடைய மகிமையை சொல்லுகின்றது சாஸ்திரம். ராமாயணம் வேதத்தினுடைய விளக்கம் என்பதனால, வேதம் சொல்லுகின்ற அந்த மகா புருஷன், வேதம் சொல்லுகின்ற நம்முடைய உண்மையான சொரூபம் நமக்கு மனதில் விளங்காது என்பதனால விளங்குவதற்காக ஒரு உருவத்தை வைத்து சொல்லப்படுகின்ற கருத்துக்கள் தான் ராமாயணம். ராமாயணம் கதையாக கேட்டு போனால் அது ஒரு விதம். ஆனால் அந்த கதையில் இருக்கிற முத்துக்களையும் ரத்தினங்களையும் எடுத்துக்கொள்ள வேண்டியது நம்முடைய கடமையாக இருப்பதனால பெரியவங்க அதுக்கு நிறைய வியாக்கியானங்கள் எழுதியிருக்கிறாங்க. இப்படி ஒரு உருவத்தை ராம விக்கிரகம் அப்படின்னு வச்சுங்களேன். இந்த ராம விக்கிரகத்தை வைத்து சொல்லப்படுகின்ற கருத்துக்கள் தான் ராமாயணம். இந்த ராம விக்கிரகத்தை பாலகாண்டத்தில் இருவர் செதுக்கினார்கள். யார் அது? அவருடைய குருநாதர்கள் 2 பேரும் ராம விக்கிரகத்தை உருவாக்கியிருக்கிறாங்க. யார் அது 2 பேரும்? வசிஷ்ட ரிஷியும் விஸ்வாமித்ர ரிஷியும். இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா, ஒரு பெரிய மாம்பழ மரம். அந்த பழம் எல்லார் கண்ணுக்கும் தெரியும், இலை தெரியும், பூ தெரியும், கிளை தெரியும், வேறு தெரியுமா? ஆனால் அதனுடைய ஆதாரம் எதில் இருக்குது அப்படின்னா இந்த வேரில் இருக்கு. இன்னொரு உதாரணம் பார்த்தா, ஒரு பெரிய மல்டி ஃப்ளோர் காம்ப்ளெக்ஸ், ஒரு பெரிய கட்டடம்னு வச்சிங்களேன். அதில் விதவிதமாக சாமானெல்லாம் அடுக்கி வச்சுருக்குறாங்க, லைட் போட்டிருக்கிறாங்க, அழகாக இருக்குது. ஆனால் அந்த கட்டடம் உருவாகிறதுக்கு ஃபவுண்டேஷன் ஒன்று போட்டிருப்பாங்க. அது யார் கண்ணுக்காக தெரியுமா? இல்லை அந்த கட்டடம் கட்டினவர் யார் கண்ணுக்காக தெரியுமா? ராம விருட்சம், ராம விக்கிரகம் உருவாவதற்கு காரணமானவர்கள் இந்த 2 ரிஷிகள். இது எவ்வளோ பெரிய விக்கிரகம்! இன்று தேதி வரைக்கும் இந்த விருட்சமும் சரி, இந்த விக்கிரகமும் சரி, உலகத்துக்கு வழிகாட்டியாக விளங்குகின்றது.
இது பாலகாண்டத்தில் இந்த அஸ்திவாரம் போடப்பட்டது. அதனால தான் குருகுல வாசம் என்பது மிகவும் முக்கியமானதாக சொல்லப்படுகின்றது நம்முடைய சனாதன தர்மத்தில். 6 வயது 7 வயதிலிருந்து குழந்தைங்க குருநாதரோட ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 10 வருடமாவது இருக்கணும். அப்போ அந்த குழந்தைய அவர்கள் ஒரு அற்புதமான மனிதனாக மாற்றி அனுப்புவார்கள். அதெல்லாம் இப்போ இல்லைன்றதுனாலே எப்படி இருந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறது நம்மளுடைய கடமையாகின்றது. முடிந்தவரை நம்ம உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கும் நீங்கள் சந்திக்கிற குழந்தைகளுக்கும் இதை கொடுப்பதற்கு வசதியாக இருக்கும். அதனால் குருகுல வாசம் என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாக சொல்லப்படுகின்றது. இந்த குருகுல வாசத்தில் 3 விஷயங்களை சொல்லி கொடுத்தாங்க. முதல் விஷயம் என்னன்னா ஆத்ம ஞானத்தை சொல்லி கொடுத்தாங்க. ஆத்ம ஞானம்னா என்ன? அவனை பற்றிய அறிவை அவனுக்கு சொல்லி கொடுத்தார்கள். அவனை பற்றிய அறிவு, அவன் ஒரு அறிவு வச்சிருக்கிறான். இப்போ நம்ம எல்லாரும் வச்சிருக்கிறோம் இல்லையா? அதுக்கு பேர், அந்த அறிவுக்கு பேர் தோற்ற அறிவு. அந்த அறிவுக்கு பேர் என்ன? தோற்ற அறிவு. எது என்னுடைய மனதுக்கும் இந்திரியங்களுக்கும் தோன்றியதோ, எது பிறருடைய மனதிற்கும் இந்திரியங்களுக்கும் தோன்றியதோ அதை வைத்து உண்டான அறிவு. நான் ஒரு மகள், நான் ஒரு மகன் அப்படின்னு சொல்லி ஒரு குழந்தை சொல்லுதுன்னா உண்மைதானே அது? ஆனால் உண்மை இல்லை, உண்மையாகிலும் உண்மை இல்லை. அப்போ 2 விதமான அறிவு. ஒன்று தோற்ற அறிவு, இன்னொன்று உண்மையான அறிவு. இது எல்லா குழந்தைகளுக்கும் நம்முடைய குருகுலத்தில் சொல்லிக் கொடுத்தாங்க. என்ன சொல்லிக் கொடுத்தாங்கன்னா, இந்த தோற்ற அறிவை உண்மை நம்பாதன்னு சொன்னாங்க. அவ்வளோதான். என்ன சொல்லிக் கொடுத்தாங்க? இந்த தோற்ற அறிவை, நீ ஒரு மனிதன், நீ ஒரு ஆண், நீ ஒரு பெண் அப்படின்ற இந்த தோற்ற அறிவு இருக்கு இல்லையா, அது உபயோகப்படும், மக்களோடும் பிறரோடு சேர்ந்து வாழ்வதற்கு உபயோகப்படும். ஆனால் அது உன்னை பற்றிய முழு உண்மை இல்லை. அந்த முழு உண்மை அப்படின்னும் போது யாரை சொல்லி கொடுத்தாங்கன்னா, உனக்கு சம்பந்தம் பகவானிடத்தில், உனக்கு சம்பந்தம், அந்த சம்பந்தத்தை ஏற்படுத்திக்கொள். உன்னுடைய உற்றார் உறவினர், தாய் தந்தை, சகோதரன் சகோதரிகள், இவங்களோடெல்லாம் உனக்கு உறவு இயற்கையாகவே ஏற்பட்டு விடுகின்றது, என உடல் சேர்ந்திருப்பதனால. ஆனால் இறைவன் ஒருவன் கண்ணுக்கு தெரியாதவனாக இருப்பதனால இல்லைன்னு சொல்லிடாத. அவன் இருப்பது உண்மை, தோன்றா துணைவன் அவன்தான். அவிஞாத சகா அப்படின்னு சம்ஸ்கிருதத்தில் சொல்லாங்க. தோன்றா துணைவன், கண்ணுக்கு தோன்ற மாட்டான், புலன்களுக்கு தோன்ற மாட்டான், ஆனால் எப்பொழுதுமே துணையாக இருப்பான். அவனை பற்றி அவனுடைய வாழ்க்கையில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க குருகுலத்தில். பகவானை பற்றி அந்த குழந்தையுடைய வாழ்க்கையில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இதை எல்லா தாய் தகப்பனும் செய்யணும். முதல் கடமை. நீ உடம்பு இல்லை, அந்த குழந்தை வந்து உடம்பு வலிக்குதுன்னு எழுதுனா, நீ உடம்பே இல்லையே அப்படின்னு சொல்லணும். எப்படி சொல்கிறது? சொல்கிற விதமாக சொல்லணும். அதுக்கு நமக்கு அந்த அறிவு இருக்கணும். எனக்கு வலி வரும்பொழுது என் உடலுக்குத்தான் வலியை தவிர எனக்கு வலி இல்லை. ஒரு குழந்தை வந்து சொல்கிறான், என்ன சொல்கிறான்? எனக்கு தலைவலி தானே சொல்கிறான். இப்போ எனக்குன்னும் பொழுது அது வேற தானே, தலை வேற, அதுக்கு வலி இருக்குதுன்னு அர்த்தம். ஆனால் எனக்கு தலைவலிக்குதுன்னு சொல்கிறான். நான் தலைவலி அப்படின்னு சொல்கிறேன்னா, அப்போ வலி வேற, வலியை அனுபவிக்கிறவர் வேற. ஞாபகம், வலி வேற, வலியை அனுபவிப்பவர் வேற. அந்த ஞானத்தை கொடுப்பார்கள். அதுக்கு பேர் ஈஸ்வர ஞானம் அல்லது ஆத்ம ஞானம். பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்றாரு, இதுதான் முதல்ல சொல்லி கொடுத்துடணும். இறைவனிடத்தில் எப்படி அவனுக்கு உறவை ஏற்படுத்தி கொள்வது என்று சொல்லி கொடுத்துடணும். ஏன்னா தாயோ தகப்பனோ மற்றவர்களோ கொஞ்சம்தான் அந்த குழந்தையுடைய வாழ்க்கையில் கூட போக முடியும். எப்பொழுதுமே கூட இருந்து அனுகிரகம் செய்யக்கூடிய ஒருவரை தாய் தந்தையும் மற்ற உறவினர்களும் காட்டி கொடுக்கணும். அதுதான் கல்வின்னு சொல்றாரு வள்ளுவர் பெருமான். கற்றதனால் ஆய பயனென்கொல் வாலறிவன் நற்றால் தொழார் எனின். நீ எந்த கல்வியை கொடுத்தாலும் அந்த குழந்தைக்கு பயன் இல்லை. இந்த கல்வியை கொடுக்க வேண்டும். வாலறிவன், எல்லாம் அறிந்தவனுடைய இருப்பை, அவனுடைய அன்பை, அவனுடைய சர்வ சக்தியை, அவனுடைய கருணையை காட்டி கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார்.
உதாரணமாக ஸ்ரீராமகிருஷ்ணர் இந்த விஷயத்தை பேசும்போது ஸ்ரீராமகிருஷ்ணர் ஒரு உதாரணம் சொல்வார். பலாப்பழத்தை அறுப்பதற்கு முன்னால் கையில் எண்ணெய் தடவி கொள்ளுங்கள், இல்லை என்றால் பலாப்பழத்தில் இருக்கின்ற அந்த பிசின் கையில் ஒட்டிவிட்டு வேதனையை கொடுக்கும். எது இந்த பலாப்பழம்? உலகம். இதை அணுகிறதுக்கு முன்னாடி தாய் தகப்பன் ஆசிரியர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, கையில் எப்படி எண்ணெய் தடவுறதுன்னு சொல்லி கொடுக்கணும். எண்ணெய் எடுத்து காதில் ஊற்றிக்கினான்னு வச்சுங்க, என்ன பண்ணுறது? அப்போது யாரிடத்தில் வழிகாட்டுதலையும் பாதுகாப்பையும் பெற வேண்டும் அப்படின்றத கண்டிப்பாக சொல்லித்தரணும். ராஜா, உனக்கு ஆபத்து வந்தால் முதல்ல அம்மாவை கூப்பிடு. அம்மா வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணலைன்னா உடனே யாரை கூப்பிடணும்? கிருஷ்ணனை கூப்பிடுன்னு சொல்லி கொடுக்கணும். ஸ்ரீராமகிருஷ்ணனே சொல்லுவார், ஒரு குழந்தை காட்டில் போயிட்டு இருக்கும்பொழுது இந்த விறகு பெருக்குவதற்காக போகும்பொழுது குழந்தை வந்து பயத்தில் வந்து திருப்பி வந்து அம்மாக்கிட்ட அழுவான். எனக்கு பயமாக இருக்குது. ஏன் பயமாக இருக்குது? அம்மா தான் இருக்கிறேன், நான் உன்னை கூப்பிட்டேனே, நீ வரலையா? ஓ, நான் நீ கூப்பிடும்போது நான் வரலையா? எனக்கு காது கேட்கலப்பா. ஆனால் நீ எங்கேருந்து எப்படி கூப்பிட்டாலும் ஒருவருக்கு காது கேட்கும். அவன் உங்கள் அண்ணன், என்ன உறவு சொல்கிறாங்க பாருங்க, அவர் உன்னுடைய அண்ணன், அதனால் அவர் வந்து உன்னை பாதுகாத்து கொள்வார், அதனால் கூப்பிடு. யாருமா அவர்? கிருஷ்ணா, கிருஷ்ணான்னு கூப்பிடு. அந்த குழந்தை கூப்பிடும். அடுத்த நாள் காட்டுக்கு விறகு எடுப்பதற்காக செல்லும் பொழுது பயத்தினால் அந்த குழந்தை கூப்பிடும்போது கிருஷ்ணன் வந்துடுவார் அப்படின்னு சொல்லி ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய அமுத மொழிகளில் பார்க்கணும். இதை முதல்ல சொல்லித்தரணும். இதை சொல்லித்தரும் பொழுது தான் அவனுக்கு என்ன புரியும்னா, என்னுடைய உடலும் இந்திரியங்களும் மனமும் நான் பயணம் செய்வதற்குண்டான கருவிகள். இந்த உடம்பு வந்து ஆயத்தனம்னு பேர், கார். நம்ம இருக்கிற வீடு, அவ்வளோதான். வீடும் வீட்டுக்காரரும் ஒன்றாயிடுவாங்களா? சொல்லுங்களேன். வீட்டில் இருக்கிறவர் தான் வீட்டுக்காரர். வீட்டினுடைய முதலாளியும் வீடும் சமமாயிடுவாங்களா? வீடு வேற, அந்த முதலாளி வேற. அதே மாதிரி இந்த வீட்டில் இருக்கிற சாமானும் அவரும் சமமாயிடுவாங்களா? அதே மாதிரி இந்திரியங்கள் வேற, நான் வேறு. மனம் வேறு, நான் வேறு. இது சொல்லிக் கொடுக்கும் பொழுது தான் இதை எப்படி ஆட்சி செய்வது, இதை எப்படி வழி நடத்துவது அப்படின்றது அவனுக்கு புரியும். ஒரு காரில் உட்கார்ந்த பிறகு நான் தான் கார் அப்படின்னா என்ன ஆகும்? நான் தான் கார் அப்படின்னா என்ன ஆகும்? அவருக்கு மனசில் வந்துடுச்சுன்னு, கார் ஓடுமா? எங்கே ஓடும்? அவர் உட்கார்ந்து கொண்டு கார் ஓடுமா? சொல்லுங்க. ஒன்று இறங்கிட்டு கார் ஓடும்போது நான் ஓடுறேன்னு சொல்லுவார், இல்லை காரை நிறுத்திட்டு இவர் ஓடும்போது கார் ஓடுதுன்னு சொல்லுவார். நான் தான் காருன்னா என்ன? ஏ இசிக்கல் டு பின்னா ஏ ஓடும்போது பி ஓடுதுன்னு சொல்லுவார், பி ஓடும்போது ஏ ஓடுதுன்னு சொல்லுவார். அப்போ இது வேற, அது வேற. இதை நீ ஆட்சி செய்ய வேண்டும், இதை ஒழுங்குபடுத்த வேண்டும், இந்திரிய நிகிரகம் செய்ய வேண்டும், மனோ நிகிரகம் செய்ய வேண்டும், ஒரு மனதை நீ நல்ல வழியில் நடத்த வேண்டும். இதுதான் உனக்கு பாதுகாப்பு கவச்சம் கூட. ஆனால் எப்போ ஆபத்து வருதோ அப்போ அதை நிகிரகம் செய்ய வேண்டும். பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்லுவார், ஆமை. அந்த ஆமை ரிலாக்ஸாக போயிட்டு இருக்கும், பார்த்துருக்கீங்களா? திடீர்னு ஆபத்து வர மாதிரி அதுக்கு பட்டதுன்னா உடனே என்ன பண்ணிடும்? அழகாக அந்த கால்களையும் தலையும், 4 கால் இருக்கும், ஒரு தலை இருக்கும், அது 5ஐயும் இழுத்துக்கும். எதுக்குள்ள? அந்த ஓடுக்குள்ள. என்ன பண்ணாலும் ஒன்றும் ஆகாது. அதே மாதிரி எப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம கட்டுப்பாடோடு வளர வேண்டும் அப்படின்றது சொல்லிக் கொடுக்கறது தான் இந்த ஆத்ம ஞானம். அதாவது கண்ணுக்கு தெரிஞ்சவர் அவருடைய உடம்பு, இந்திரியங்கள், மனம். கண்ணுக்கு தெரியாதது அவருடைய தெய்வீகத்துவம், அந்த குழந்தையினுடைய தெய்வீகத்துவம். கண்ணுக்கு தெரிஞ்சதை சொல்லிக் கொடுக்கும் பொழுது இது வந்து நீ உபயோகப்படுத்துகிற சாமானு அப்படின்னு சொல்லிக் கொடுக்கணும். நம்ம எல்லாம் என்ன சொல்லித்தரோம்? இதுதான் நீ, அதனால உன்னுடைய தோல் கருப்பாக இருந்தா நீ கருப்பி, இல்லை நீ கருப்பன்னு சொல்கிறோம். உடனே அந்த குழந்தைக்கு ஒத்துக்க முடியுமா? அந்த ஆண்டி மட்டும் அப்படி இருக்கிறாங்களே, வெள்ளையாக இருக்காங்க, சிகப்பாக இருக்கிறாங்க, சரி ஃபேர் அண்ட் லவ்லி போட்டுக்கோ. ஃபேர் அண்ட் லவ்லி முதல்ல போடுறது யார் சொல்லுங்களேன்? குழந்தைக்கு அம்மா தானே போடுறாங்க. தப்பு தானே? போடலாமா? ஏன்னா அம்மாவுக்கு இந்த அஜ்ஞானம்.
பவுடர் முதல்ல போடுறது யார் குழந்தைக்கு சொல்லுங்க? எதுக்காக போடணும்? பவுடர் போட்டுனா நம்ம பாட்டிங்கெல்லாம் சீதாமெல்லாம் இருந்தாங்க. சாரதம்மா அழகா இல்லையா? சாரதம்மா பவுடர் போட்டாங்களா இல்லை சீதாமச பவுடர்? மஞ்சள் போட்டாங்க. ஏன்னா அது சர்ம வியாதியை தீர்க்கின்ற ஔஷதம். மஞ்சளை தேய்த்து குளிப்பார்கள், ஆண்களும் சரி பெண்களும் சரி. ஏன்னா தோல்ல இருக்கிற இந்த கிருமிகள் ஏதாவது இருந்தால் கிருமி நாசினி, தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்ற எண்ணம் இருந்ததே தவிர இதை பூசிக்கொண்டாலோ இதை உபயோகப்படுத்தினாலோ அழகாகி விடுவாய் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப அழகு இல்லைன்றது. இது நீ அழகு இல்லைன்னு யார் சொல்லி கொடுக்குறது சொல்லுங்களேன்? ராங் டீச்சிங் தானே. தோல் கருப்பா இருந்தா அழகு இல்லைன்னு யார் சொல்ல முடியும்? இன்னொருத்தர் சொல்லி கொடுத்தாங்க, இந்த கம்பெனிக்கார், ஃபேர் அண்ட் லவ்லி கம்பெனிக்கார் சொல்லிட்டு போயிட்டாரு. நம்ம கேட்டுட்டோம், நம்பிட்டோம். பாட்டி நம்பினாங்க, அம்மா நம்பினாங்க, நம்மளும் நம்பணும். நம்ம குழந்தைங்களும் இதே சொல்லி. அதான் அனர்த்த பரம்பரை, குருட்டு பரம்பரைன்னு பேரு. அப்போ ராமாயணத்துல படிக்கும் பொழுது நமக்கு என்ன தெரியுதுன்னா, எதெல்லாம் சொல்லிக் கொடுக்க கூடாது. சொல்லிக் கொடுக்கின்ற நிலை வந்தா எப்படி சொல்லி தரணும்? இது வசிஷ்டரும் விஸ்வாமித்திரரும் அழகா பண்றாங்க. அந்த குழந்தைக்கு நமக்கு நாமே முதல்ல சொல்லிக் கொடுக்கணும், அப்புறம் தான் அடுத்தவங்களுக்கு சொல்லி தர முடியும். இப்ப நமக்கு நாமே வச்சிட்டு இருக்கிற எல்லா ஐடியாஸும் ஃபால்ஸ் ஐடியாஸா இருக்கு. எந்த பிரச்சனை உடம்புக்கு வந்தாலும் எனக்கு பிரச்சனை வந்துடுதுன்றாங்க. மனசுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா மனசு எனக்கு பிரச்சனை வந்துடுதுன்றாங்க. குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை வந்துடுதுன்னா எனக்கு பிரச்சனை வந்துடுதுன்றாங்க. குடும்பத்தில் பிரச்சனை இருந்துட்டு போட்டோம். யார் குடும்பத்தில் பிரச்சனை இல்லை? கைலாசத்திலே குடும்ப பிரச்சனை இருக்குது, வைகுண்டத்திலே இருக்கு. அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணாங்க? அப்போ நான் வேறு, இந்த கண்ணுக்கு இந்திரியங்களுக்கும் மனசுக்கும் தெரிகிற உருவம் வேறு அப்படின்ற ஒரு ஞானம் ரொம்ப முக்கியம். நான் உண்மையிலேயே இவரோடு சம்பந்தப்பட்டவன், இறைவனோடு சம்பந்தப்பட்ட. முதல் விஷயம் அதை சொல்லி கொடுத்தாங்க. ரெண்டாவது விஷயம் தர்மம். தர்மம்னா என்ன அப்படின்னா, கடமைகள், உன்னுடைய கடமைகள் என்ன, நீ அடைக்க வேண்டிய கடன்கள் என்ன. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எல்லாருக்கும் 5 கடன் இருக்கு. இறைவனுக்கு பட்ட கடன், இந்த சரீரத்து மூலமாக அடைக்க வேண்டிய கடன், இறைவனுக்கு பட்ட கடன், பூஜை செய்து அடைக்க வேண்டும். இந்த நல்ல உடம்பு கொடுத்துருக்காரு, கிஃப்ட், ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிஃப்ட். அப்புறம் தாய் தகவனுக்கு பட்ட கடன், அவர்கள் பிரார்த்தனை செய்து நமக்காக உடல் வருந்தி மனம் வருந்தி அவர்கள் அந்த தியாகம் பண்ணதுனால நம்ம இங்கே இந்த உலகத்தில் மனிதனாக இருக்கிறோம். ஸோ அவங்களுக்கு பட்ட கடன் பித்ரு யக்ஞா. அப்புறம் சாதுக்களுக்கும் ரிஷிகளுக்கும் பட்ட கடன். இந்த அற்புதமான கலாச்சாரம், தத்துவங்கள், லட்சியங்கள், மனித வாழ்க்கையுடைய லட்சியங்கள், ஒழுக்கங்கள், இதெல்லாம் அவங்க கட்டி காப்பாற்றி அவங்க வாழ்க்கையில் அடுத்த தலைமுறை கொடுத்துட்டு போயிட்டே இருக்கிறாங்க பாரு. ஸோ அவங்களுக்கு பட்ட கடன். அதை எப்படி அடைக்கிறது அப்படின்னா, அவங்க சொல்கிறத நம்ம தெரிந்து கொண்டு நம் வாழ்க்கையை அதன்படி நடத்தணும். அப்புறம் சுற்றி இருக்கிற சமுதாயத்துக்கு பட்ட கடன், நர யஜ்ஞம்னு பேர் அதுக்கு. சுற்றி இருக்கின்ற சமுதாயம், ஒற்றார் உறவினருக்கு உதவி செய்ய வேண்டும், ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், அதிதி பூஜை என்று பெயர். அதுக்கப்புறம் நம்மளை சுற்றி இருக்கிற பஞ்சபூதங்கள், மற்ற உயிரினங்கள், இப்படி 5 கடன் பட்டிருக்கிறப்பா முதல்ல இந்த கடன் எல்லாம் தீர்த்துரு. அதுக்கு அடுத்த கதை நீ ஏதாவது சம்பாதி. இந்த கடனை பற்றி யாருக்கு கவலையே படுறதில்லை, பூஜையே இல்லை. இறை வாழ்த்து, இறை வணக்கம் அப்படின்னு சொல்லி தமிழ் தாய் வாழ்த்து தான் பாடுறாங்க ஸ்கூல்ல. தமிழ் தாய் வாழ்த்து அது லாங்குவேஜ், அது இட்ஸ் எ பிரைஸ் ஆஃப் எ லாங்குவேஜ். ஹவு கேன் இட் பி ப்ரேயர் ஃபார் தி லார்ட்? இந்த வித்தியாசமே தெரியல. ஏன்னா இரண்யகசிபு சிலபஸ். அப்போ நமக்கு தெரியணும், இந்த குழந்தையினுடைய இந்த ஒரு மனிதருடைய நமக்கு நாமே தெரிஞ்சுக்கணும், நமக்கு என்னுடைய கடமை என்ன, இந்த 5 கடமை நான் தினந்தோறும் செஞ்சேன்னா தினந்தோறும் கேட்கணும். அப்போ கடமைகள் இருக்கின்ற வாழ்க்கை சூழ்நிலையில நான் இருக்கின்ற நிலையை பொறுத்து அந்த கடமைகள் மாறிக்கொண்டே இருக்கும். குழந்தையாக இருக்கும் வரை, பள்ளியில் இருக்கிற வரைக்கும் முதல் கடமை தன்னை தயார்படுத்திக் கொள்வது. வாழ்க்கையினுடைய மற்ற கடமைகளை செய்வதற்குண்டான தயாரிப்பு நிலை தான் இது. அடுத்தது வாழ்க்கையை வாழற ஒரு நிலையை உண்டாக்கி கொண்டு கிரகஸ்தாசிரமத்தில் நுழைஞ்சு அதுக்கப்புறம் இந்த கிரகஸ்தன் இந்த 5 கடமைகளை செய்ய வேண்டும். அப்போது ஆசிரம தர்மம், சுதர்மம், டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, இது முதல்ல சொல்லி கொடுத்தாங்க. இது 2வது கருத்து. சொல்லிக் கொடுத்த விஷயத்தில் இது 2வது கருத்து.
நீ கடன்பட்டிருக்கிறாய், நீ இப்படித்தான் வாழ வேண்டும். இந்த வாழ்க்கை முறையை விட்டு விடாதே. தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதா. நீ இந்த வாழ்க்கை முறையை பின்பற்றினால் இந்த வாழ்க்கை முறையே உனக்கு பாதுகாப்பை அளிக்கும். இந்த குணநலன்களே உனக்கு பாதுகாப்பை அளிக்கும். எங்கு போனாலும் இந்த குணநலன்கள் உன்னையும் மற்றவரிடத்திலிருந்து அன்பை ஈர்க்கும். ஸ்வதேசே வித்தம் தனம். நம்ம இருக்கிற இடத்துல எது தனம் அப்படின்னா, எது செல்வம் அப்படின்னா காசு பணம். பரதேசே விதேசேஷு தனம் வித்யா. வெளியூருக்கு போயிருக்கிறீங்க, உங்ககிட்ட எவ்வளவு சொத்து இருக்குதுன்னு யாராவது கேட்பாங்களா? அப்போ உங்க அறிவு மூலமாக நீங்கள் அவருடைய மனதை ஆகர்ஷணம் செய்யலாம். கவலையா இருக்கிறீங்க, வெசனேஷு தனம் மதிஹி. கவலையாக இருக்கும் பொழுது நீங்கள் கற்ற கல்வி, உங்களுடைய மனதினுடைய திடம், இதெல்லாம் தான் பயன்படும். வேறு யாரும் வந்து உதவி செய்ய முடியாது. நமக்கு நாமே உதவி செய்து கொள்ள வேண்டும். அப்போ நம்ம மனத்தில் இருக்கின்ற அந்த திடம், இறைவன் இருக்கின்றான் என்பது உண்மை. இந்த சூழ்நிலை வந்திருக்கின்றது, இறைவனுடைய துணை கொண்டு அவனுடைய வழிகாட்டுத்தின்படி இதை நான் வெல்வேன் என்ற ஒரு திடம். சீலம் சர்வத்திர வைதனம். ஒழுக்கம் என்பது எல்லா காலங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா சூழ்நிலையிலும் உபயோகப்படுவது என்று சொல்லிக் கொடுக்கணும். இது சொல்லிக் கொடுத்தாங்க. மூன்றாவதா, தியாகம் செய்யறது எப்படி, ஏன் தியாகம் செய்யணும்னு சொல்லிக் கொடுக்கணும். இதெல்லாம் சிலபஸ்லேயே கிடையாது. இந்த 3 விஷயமே இப்போ இருக்கிற சிலபஸில் கிடையாது. ஒரு காலத்தில் நம்ம பாரத தேசத்தில் இந்த 3 விஷயத்தை தான் முதல்ல சொல்லிக் கொடுத்தோம். முதல் விஷயம் என்ன? ஈஸ்வரனையும் இவனுடைய உண்மை நிலையையும் சொல்லிக் கொடுக்குற ஒரு வித்யை, ஆத்ம வித்யை. 2வது விஷயம் தர்மம், எது சரி எது தவறு, எப்படி ஒழுக்கமாக இருக்க வேண்டும், என்னென்ன கடமைகள் இருக்கின்றது, என்ன கடன்கள் இருக்கின்றது, இதெல்லாம் சொல்லிக் கொடுத்தாங்க. 3வது, இதெல்லாம் செய்த பிறகு கூட எப்போ வாய்ப்பு கிடைக்குதோ அப்போ தியாகம் செய்ய பழகிக்கொள். ஏனென்றால் தியாகம் என்பது சிறிய பொருளை விட்டு பெரிய பொருளை அடைவதற்கு பேர் தியாகம். இது லாபமா நஷ்டமா சொல்லுங்களேன்? ஆனால் எல்லாரும் நஷ்டமா நினைக்கிறாங்க. மிகப்பெரிய அறியாமை. சின்னதை விட்டால் தானே பெருசை பிடிக்க முடியும். பொம்மையை விட்டால் தானே புக்கு கிடைக்கும் இல்லையா? பொம்மையை விளையாடுறதை விட்டாதான் பள்ளிக்கூடத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும், அறிவு கிடைக்கும். புக்கு கிடைக்கணும்னா என்ன? அறிவு கிடைக்கும். அப்போ விளையாட்டை விட்டாதான் அறிவு கிடைக்கும். இப்போ குழந்தைகள் என்ன பண்ணுது? அறிவு வேணும்னு வந்துட்டு விளையாடிட்டு இருக்கிறாங்கல்ல. அப்போ சிறியதை விட வேண்டும். இப்போ ஒரு கூட மூச்சு காத்து இழுக்கிறீங்க, இது விடணுமா வெளியில விடணுமா விடக்கூடாதா? விடணும். விடலைன்னா கோவிந்தா தான். இது குழந்தைக்கு சொல்லி தரணும், நமக்கு நாமே சொல்லணும். சின்னதை விட்டாதான் பெருசு கிடைக்கும். ஆனா மனிதனுடைய மனசு என்ன பண்ணும்? இருக்கிறத பிடிச்சிட்டே இருக்கணும்னு சொல்லும். இப்படி பிடிச்சிட்டு இருக்கிற வரைக்கும் அடுத்த பொருளை எங்க எடுக்கிறது? கையில் ஒன்றை வைத்து கொண்டு பிடித்து கொண்டிருக்கின்றீர்கள்னு வச்சுங்களேன், அடுத்தது எங்க எதை பிடிக்க முடியும்? யோசனை பண்ணி பாருங்க. அப்போ தியாகம் என்பது சொல்லி தரணும். இதெல்லாம் அழகா சொல்லி கொடுத்துருக்க. இதை என்னுடைய பிரதர்சனத்தை நம்ம இந்த ராமாயணத்தில் அயோத்தியா காண்டம் என்ற நிலையிலிருந்து ஆரம்பிக்க போகுது. இந்த அயோத்தியா காண்டத்தில் பார்த்தீங்கன்னா ராமர் எப்படி தியாகம் செய்தார் என்பது சொல்லப்படுகிறது. குருவர்த்தே தெக்த ராஜ்யா, பெரிய விஷயத்திற்காக பெரிய நிலையை அடைவதற்காக அவர் தியாகம் செய்தார். குரு அர்த்தே அப்படின்னா மகத்தான அர்த்தத்திற்காக, மகத்தான குறிக்கோளிற்காக தியாகம் செய்தார். என்ன தியாகம் செய்தார் அப்படின்னா, தன்னுடையது என்று உலகம் சொன்னியது எல்லாவற்றையும் தியாகம் செய்தார். உலகம் தான் சொல்லிச்சு, நீ ஒரு ராஜபுத்திரன்,
சக்கரவர்த்தியினுடைய திருமகன், உனக்கு இந்த அரசாட்சியை ஆளுகின்ற திறமை இருக்கின்றது அப்படின்னு சொல்லி உலகம் சொல்லுது. பை பர்த், பிறவிலேயே உனக்கு இந்த உரிமைகள் எல்லாம் இருக்கின்றன அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த உரிமைகளை எல்லாம் தியாகம் செய்கின்றார். தியாகத்தில் 2 குறிக்கோள் இருக்கும். மோட்சத்திற்காக தியாகம் ஒரு குறிக்கோள், இன்னொரு தியாகம் தர்மத்திற்காக தியாகம். இந்த மோட்சத்திற்காக தியாகம் செய்பவர்கள் சன்னியாசிகள். எனக்கு உறவுகள் வேண்டாம், செல்வம் வேண்டாம், பதவி வேண்டாம், எதுவும் வேண்டாம், நான் என்னுடைய ஆன்மீக பாதையில் முழுமையாக செல்ல போகின்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு டிக்ளரேஷன் கொடுக்குறாங்க. அது மோட்சத்திற்காக செய்கிற தியாகம். அதனால யாருக்கு நன்மை அப்படின்னா அவருக்கு நன்மை. ஆனால் தர்மத்திற்காக ஒரு சக்கரவர்த்தி திருமகன் தியாகம் செய்கின்றான் என்றால் உலகத்திற்கே நன்மை. அதனால இந்த தியாக வாழ்க்கைன்னு பார்த்தீங்கன்னா ராமனுடைய வாழ்க்கையில 11,000 ஆண்டுகள் வாழ்ந்தாராம். அந்த தியாக வாழ்க்கையில 14 வருஷம்தான் தியாக, அந்த அந்த நீண்ட ஆயுள்ள 14 வருஷம்தான் தியாக வாழ்க்கை. வனவாசம் என்பது 14 ஆண்டுகள் தான். ஆனால் இந்த வனவாசத்து தான் 80% ஸ்லோகங்கள், ராமாயணத்தில் இருக்கிற 80% ஸ்லோகங்கள் இந்த வனவாசத்தை மட்டும் சொல்லுது. அப்போது இந்த தியாகத்தினுடைய மகிமையை நமக்கு மனதில் ஆழமாக படிய வைப்பதற்காக இந்த ராமாயணம் சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த தியாகத்தினுடைய மகிமை தெரிந்தவர் ஸ்ரீராமர். அதனால தான் அவருக்கு எப்பவுமே ஸ்வ அபிமானம் இருந்தது. கிரகஸ்தாசிரமத்திலையும் சத்திரிய தர்மத்திலையும் அவருக்கு அபிமானம் இருந்தது. நான் நல்ல வழியில் சென்று கொண்டிருக்கின்றேன் என்ற அந்த எண்ணம் தான் அந்த அபிமானம். அந்த நல்ல வழியில் சென்று கொண்டிருப்பதற்காக எதையும் கொடுப்பேன், எந்த சூழ்நிலையிலும் கொடுப்பேன், முகமலர்ச்சியுடன் கொடுப்பேன். கொடுப்பேன் என்ன தியாகம் செய்வேன். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. நாளைக்கு உனக்கு பட்டாபிஷேகம்னு சொன்ன பிறகு எல்லாம் அலங்காரம் பண்ணிட்டு வந்து நிற்கிறாரு. அப்போ கைகேயி அம்மா சொல்கிறாங்க, பட்டாபிஷேகம் நின்று போச்சப்பா. அப்பா ஒரு வரம் கொடுத்ததுனால பட்டாபிஷேகம் நின்று போயிடுது. அதே வரத்தினுடைய மறுபகுதி நீ வனவாசம் போகணும், நாட்டிலேயே இருக்கக்கூடாதுன்னு சொல்லும் பொழுது அண்டலர்ந்து தாமரையை வென்றதம்மா. அப்போ முகமலர்ச்சியோடு அந்த தியாகம் இருக்கின்றது. இது நன்மைக்காக, என்னுடைய நன்மைக்காக, உலகத்தினுடைய நன்மைக்காக இந்த தியாகம் இருக்கின்றது என்பது முழுமையாக நம்பி அவர் அந்த தியாகம் செய்கின்றார். திடீர்னு அந்த தியாகம் வந்தாலும் அதை பற்றி அவர் அதிர்ச்சியோ ஆச்சரியமோ படலை. நாளைக்கு நீங்கள் தாங்க சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்ட பிறகு அவங்கள வந்து நாளைக்கு ரெடியாக இருந்தோம் ஜெயிலில் அடைச்சிட்டாங்கன்னு வச்சுங்களேன், எப்படி இருக்கும் அவங்களுக்கு? நடந்தது அது தமிழ்நாட்டில். எப்படி இருக்கும்? எவ்வளோ பெரிய அதிர்ச்சி. அப்போது இதெல்லாம் அவர் ஏற்கனவே குருகுலத்தில் தன்னுடைய மனதில் எல்லாம் நிறுத்தி வைத்திருக்கிறார். செல்வம் என்பது வாழ்க்கையினுடைய குறிக்கோளாக இருக்க முடியாது. செல்வத்தை அடைவது என்பது வாழ்க்கையினுடைய குறிக்கோளாக இருக்க முடியாது. இந்திரிய போகங்கள் என்பது வாழ்க்கையினுடைய குறிக்கோளாக இருக்க முடியாது. இதெல்லாம் சாஸ்திரத்தின் மூலமாக, குருநாதர் மூலமாக அவர் தெரிந்து மனதில் வைத்து கொண்டிருந்தனால தான் வனவாசோகி மகோதயா என்று சொல்லுகின்றார். எல்லாரும் அழறாங்க, இவர் மட்டும் ஆனந்தமா இருக்கார். எல்லாருக்கும் இவர் தான் ஆறுதல் சொல்றார். ஏன் அப்படின்னா, நல்ல பாக்கியமான காலம் எனக்கு வந்திருக்கிறது, ஏன் அழுகின்றீர்கள் என்று கேட்கின்றார். அப்பா அழறார், அம்மா அழறாங்க, தம்பி கோவப்படுறான், அடிச்சிருவேன், குத்திடுவேன், சண்டை போட்டுடுவேன்றான், எல்லாரும் அழறாங்க. இவர் மட்டும் என்ன சொல்றாரு? பாக்கியமான காலம் எனக்கு வந்து. இது எதிலிருந்து வந்த ஞானம்? யாகே நைக்கே அமிர்தத்துவமான ந கர்ம நான பிரஜயா தனே ந தியாகே நைக்கே அமிர்தத்துவமான சுரு. உபனிஷத் சொல்லுங்க. நீ அடைகின்ற செல்வத்தினாலேயோ அல்லது இந்திரிய போகங்களினாலேயோ உனக்கு மகிமை உண்டாகாது. உன்னுடைய உண்மையான மகிமை சிறிய விஷயங்களை தியாகம் செய்வது. சிறிய விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னா, நம்ம வைத்துக்கொண்ட விஷயங்கள் எல்லாமே சிறியது தான்.
புரியுதுல்ல? பெரிய பில்டிங் கட்டி வச்சிருக்கிறார், 500 ரூம் இருக்குதான் ஒருத்தருடைய வீட்டில். பாம்பே அளவுக்கு பெருசா? பாம்பேல ஒரு தெருவில் அவருடைய வீடு, பெரிய வீடுன்னு சொல்றோம். எப்படின்னா பெரிய கொசு, சின்ன யானை. யோசனை பண்ணி பாருங்க, எது பெருசு? அப்ப அந்த பெருசு சிறுசுன்றதுக்கு அர்த்தமே இல்லை. அதே மாதிரி பெரிய பங்களா, என்ன பெரிய பங்களா தெரு ஃபுல்லா இருக்குமா? சொல்லுங்களேன். பெரிய அரண்மனை, சரி என்ன அரண்மனை? சரி, அந்த அரண்மனையில் ஒரு 50 ரூம் இருக்குன்னு இல்லை, 50 ரூம்லையும் தினந்தோறும் 5 நிமிஷம் தூங்குவீங்களா? ஒரு ரூமில் தான் தூங்க முடியும். அப்போ எல்லாமே சிறியது தான். அப்புறம் எத்தனை வருஷம் இருக்கும் அந்த அரண்மனை? 100 வருஷம், 200 வருஷம். அப்போ காலத்தால் சிறியது, இடத்தினால் சிறியது. அகண்ட விண்வெளியில் ஒரு சின்ன உருண்டுட்டு இருக்குது. அந்த கம்பேசிட்டியில் பார்த்தீங்கன்னா உங்கள் வீடு என்ன இருக்கும்? என் குடும்பம் பெரிய குடும்பம் சுவாமி. எத்தனை பேர்? 7 பேருங்க. 7 பேர் பெரிய குடும்பம். 2 அப்பா அம்மா, நாங்கள் 2 பேர், எங்களுக்கு 3 குழந்தைங்க. பெரிய குடும்பம். அப்போ இது எல்லாமே சிறியது தான். அதனால தான் உபனிஷத்தில் நச்சிகேத சுவாமி சொல்றார், நான் வித்தேன தர்ப்பணியோ மனுஷியா. செல்வம் வந்து யாராவது திருப்தி அடைஞ்சிருக்கிறாங்களா சொல்லுங்க? யமதர்மராஜரையே கேட்குறாரு. ஏன் யமதர்மராஜரை கேட்குறாருன்னா, அவர் தான் கால தேவதை. நடந்தது நடக்க போகிறதெல்லாம் அவர் தான் பார்த்துட்டு இருக்கிறார், பார்க்க போகிறவர். உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் மிஸ்டர் யமதர்மராஜா, உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் செல்வத்தை அடைஞ்சவங்க நிறைய பேர் இருந்திருப்பாங்க. யாராவது திருப்தி அடைஞ்சாங்களா செல்வத்து மூலமானு கேட்குறேன். சரி, உலக போகங்களை எல்லாம் அனுபவிக்கலாமே தானே அப்படின்னு சொல்றாரு. என்னை பற்றி எனக்கு தெரிவிங்கள் அப்படின்னு கேள்வி கேட்டதுக்கு யமதர்மராஜா, அதெல்லாம் கேட்காதப்பா, உன்னை பற்றி இல்லை நீ தெரிஞ்சுக்கணும்னா அது ரொம்ப கஷ்டம், அதுக்கு பதிலாக வேற ஏதாவது வரம் வாங்கிக்கோ, உனக்கு இவ்வளோ பணம் தரேன், அதை தரேன், இதை தரேன்னு ஆசை காட்டுவார். அந்த ஆசை காட்டும் பொழுது நச்சிகேத சுவாமி சொல்றது, செல்வத்தினால ஏதாவது திருப்தி அடைஞ்சிருக்காங்களா, சாந்தி அடைஞ்சிருக்கிறாங்களா, போகத்தினால யாராவது திருப்தி அடைஞ்சிருக்கிறாங்களா? வேணும்னு தான் திருப்பி கேட்குமே தவிர இந்த உடம்பு மனசும் போதுன்னு எப்போ சொல்லும்? அதனால தான் பாருங்க, எல்லாருக்கும் இந்த சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசை. ஏன் சொல்லுங்க? இந்த உடம்பு நிலைக்காது, என்ன மேனேஜ் பண்ணாலும். அங்கே போய் சொர்க்கத்தில் போய் என்ன பண்ணணும்? இதே டிவி டான்ஸ் தான். ஏன் டிவி டான்ஸ்ன்னு சொல்கிறேன்னா, பார்க்கலாம் ஆனால் தொட முடியாது, பார்க்கலாம் பேச முடியாது. அதானே டிவி. டிவியில் ஒரு நடிகை வந்து நடனம் ஆடுகின்றாருன்னா அவங்கள பார்க்கலாம், பேச முடியுமா? அதே மாதிரி தான் அங்கேயும் ரம்பா ஊர்வசி பார்க்கலாம், பேசலாம் முடியாது. ஏன்னா பேசுறதுக்கு தனி புண்ணியம் பண்ணிருக்கணும். பேசினாலும் சொந்தம் கொண்டாட முடியாது. அப்போ போகத்துக்கு ஆசைப்படுகின்ற மனதிற்கெல்லாம் எங்கேயா திருப்தி இருந்திருக்கா? அப்போ அபி சர்வம் ஜீவிதம் அல்பமேவ சர்வேந்திரியானாம் ஜரயந்தி தேஜா. இந்த ஞானம் எல்லாம் குருகுல காலத்தில் நமக்கு ராமர் கற்றுறதுனால தியாகன்னும் பொழுது அதை அனாயாசமாக, எந்த ஒரு ஆயாசமும் இல்லாமல், துன்பமும் இல்லாமல், மன கிளேசமும் இல்லாமல் செய்கின்றார். சிரித்த முகத்துடன் செய்கின்றார். இப்போ போயிட்டே இருக்கிறோம், காக்கா வந்து ஏதோ ஒரு அதனுடைய கழிவை நம்ம மேலே போட்டுடுதுன்னு வச்சிங்களேன், இல்லை அந்த குருவி கழுவி போடுதுன்னு, அந்த குருவி கழுவியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மினுக்கிற மாதிரி இருக்கும், பார்த்துருக்கீங்களா? ஆஹா மினுக்குன்றதே, நன்றாக இருக்கட்டும் அப்படின்னு வச்சுக்கோமா, உடனே போய் தியாகம் பண்ணிடுறோம். பார்த்தீங்களா? அதை இல்லை அனாயாசமாக செய்கிறோம் அந்த தியாகம். அந்த மாதிரி எல்லாவற்றையும் தர்மத்திற்காக தியாகம் செய்ய முடியும் அப்படின்றத காட்டி கொடுத்த வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை நம்ம படிக்க படிக்க நம்மளுடைய அழகு நமக்கு தெரியும். எவ்வளோ அழகாக இருக்கிறோம் நம்ம மனிதனாக இருந்து, எவ்வளோ அழகாக இருக்கும். இந்த சாதாரண கண்ணாடி எந்த அழகை காட்டுகின்றது? புற அழகை தான் காட்டுகின்றது. ஆனால் இந்த மாதிரி ஒரு அவதார புருஷருடைய மகானுடைய வாழ்க்கை சரித்திரத்தை படிக்கும் பொழுது, கேட்கும் பொழுது நம்முடைய அக அழகு தெரிகின்றது. அந்த அக அழகை பார்க்க வேண்டும் அடிக்கடி. அப்போதான் நமக்குள்ள என்ன அழகு இல்லாமல் இருக்கிற விஷயங்கள்லாம் இருக்குதுன்றது நமக்கு தெரியும். அதனால தான் வால்மீகி ரிஷி ராமரை எப்படி பார்த்தாரோ அப்படியே நமக்கு காட்டுறார். லைவ் டெலிகாஸ்ட் தான். ஏனென்றால் அவர்
கற்பனை செய்து எழுதிய ஒரு ஓவியம் கிடையாது. புரியுதுங்களா? நடந்ததை எழுதுறாரு, அவ்வளவுதான். அப்ப எப்படி அந்த ஒரு மனிதனுக்கு சில நேரங்களில் மனது உயர்ந்த நிலையில் இருக்கும், சில நேரங்களில் மனது தாழ்ந்த நிலையில் இருக்கும், சில நேரங்களில் நல்ல ஆனந்தமாக இருக்கும், சில நேரங்களில் துக்கமாக இருக்கும். இது எல்லாத்தையும் காட்டுறாரு. ராமருக்கு இந்த துக்கங்கள்லாம் வந்திருக்கு, கோபம் வருது. அந்த கோபத்திலிருந்து தன்னை எப்படி விடுவித்துக் கொள்கின்றார் என்பதையும் காட்டுகின்றார். சோகம் வருகின்றது, சீதையை பிரிந்த உடனே ரொம்ப மகா துக்கம். அம்மா அழுததை விட இவர் தான் ஜாஸ்தி அழுதாருன்றார். ஆனால் அந்த அழுகையிலிருந்து எப்படி தன்னை விடுவித்துக் கொண்டார், அந்த அழுகை நேரத்தில் தர்மத்திலிருந்து விலகாமல் எப்படி வாழ்ந்தார். பொதுவாக துன்பம் வந்த உடனே எல்லாரும் தர்மத்திலிருந்து விலகிடுவோம். இவ்வளோ கஷ்டம் மேலே கஷ்டம் இருக்குது, நல்லவனா இருக்கிறதுன்னு இவ்வளோ கஷ்டம், பொய் சொல்லாமல் இருக்கிறதுனால இவ்வளோ கஷ்டம், சரி நான் பொய் சொல்கிறேன் லஞ்சம் வாங்குறேன்னு எல்லாம் தர்மத்திலிருந்து விலகிடுவாங்க. ஆனால் ராமர் அதை செய்யவே இல்லை. அதனால் எல்லாரும் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டிய சரித்திரம் இது. ராமச்சரித்திரம் என்பது ஒவ்வொரு மனிதன், ஏன்னா மனிதனுடைய உண்மையான மகிமையை சுட்டி காட்டிய சரித்திரம். வேற எந்த அவதாரத்திலையும் மனிதனுடைய உண்மையான சரித்திரத்தை மகிமையை சொல்லி சுட்டி காட்டலை, இறைவனுடைய மகிமையை சுட்டி காட்டியது. நரசிம்ம அவதாரத்தில் என்ன, யாருடைய மகிமை? பகவானுடைய மகிமை. தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் என்பது அவனுடைய மகிமை, அதை சுட்டி காட்டிட்டு போயிட்டார். சர்வசக்திமான் அப்படின்றத சுட்டி காட்டுவதற்காக வாமன குள்ளமா வந்து 2 அடியில இருக்கிற சிருஷ்டி எல்லாத்தையும் அளந்துட்டார். சர்வசக்திமான், எல்லோரிடம் சுலபமாக பழகக்கூடியவர். அகடத கடனா பட்டியசி மாயா, மாயை சக்தியை தன்னுடைய விளையாட்டு பொம்மையாக வைத்துக் கொண்டிருப்பவர் அப்படின்ற ஒரு மகிமை இருக்கின்றது. மாயனுடைய கண்ட்ரோல் அவர் இல்லை, மாயை அவருடைய விளையாட்டு பொம்மையாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லுது சாஸ்திரம். ஈஸ்வரனை பத்தி சொல்லும்போது அதை எங்க பார்க்கலாம்னா கிருஷ்ணனுடைய அவதாரத்துல பார்க்கலாம். மண்ணு தின்னியாடா அப்படின்னா இல்லைன்னு சொல்லுவார். மண்ணு தெரியுதேடா அப்படின்னா அப்படின்னு வாய் காண்பார். மண் எங்க இருக்குது, மொத்தம் அண்டா சராச்சரம் உள்ள இருக்கிறது காமிப்பார். அது அம்மா காமிக்கலாமா, அம்மா மயக்கடிச்சு விழுந்துட்டார். நெருப்பை குடிப்பார், யாராலையும் ஜெயிக்க முடியாத கம்சனை ஜெயிக்கின்றார். மத யானையினுடைய தந்தத்தை உருவிடுறாரு. இந்த ஷெல்ஃபில் இருந்து கோல் எடுக்கிற மாதிரி யானை கிட்ட இருந்து தந்தத்தை உருவுறாரு. எவ்வளோ பெரிய சக்தி இருக்கணும் அதெல்லாம். மல்யுத்தர்கள் சானூரன் அவங்ககிட்ட எல்லாம் சண்டை போடுறாரு. எப்போ? 11 வயசு குழந்தை. அமானுஷ்யமான விஷயங்கள். 7 நாள் மலையை தூக்கி கொடை பிடிக்கிறார். நம்மளால பண்ண முடியுமா? நிற்கவே முடியாது. 7 நாள் தொடர்ந்து நின்னாலும் ஒத்த கை தூக்கி நிற்க முடியுமா? அதுவும் ஒத்த விரலை தூக்கி நிற்க முடியுமா? அதுவும் மலையை சுமந்து நிற்க முடியுமா? இதெல்லாம் அமானுஷ்யமான. கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், சிரிக்கலாம், ஆனந்தப்படலாம். கத்துக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. 16,000 கல்யாணம் எங்க பண்றது? ஆனால் மனிதன் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ராமரிடத்தில் தான் கற்றுக்க முடியும். அதனால தான் ஆழ்வார் சொல்றார், கற்பார் ராமபிரானை எல்லால் கற்பரோ. அப்போ நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, மனித வாழ்க்கையின் உண்மையான மகத்துவம் என்ன, மனிதன் உண்மையிலே யாரு, மனிதனுடைய உண்மையான மகிமை என்ன, இது தெரியும் பொழுது என்ன ஆகும்? அவனுக்கு பெருமிதம் உண்டாகி. இது தெரியும் பொழுதே அவனுக்கு பெருமிதம். அந்த பெருமிதம் எந்த அளவுக்கு இருக்கும்னா, ராமச்சரித்திரத்தில் பார்க்கிறோம். ராவணன் பறக்கின்ற தேர்ல உட்கார்ந்து கொண்டு பறந்து பறந்து அடிக்கிறான். இவர் நின்றுட்டு இருக்கிறார் பூமி மேல. அப்போ அனுமான் சுவாமி சொல்றார், சுவாமி அவன் பறந்து பறந்து அடிக்கிறான், ஃப்ளைட்ல பாம்பு போடுறான், நீங்க இங்க நின்றுட்டு இருக்கிறீங்க, கீழே என் தோள் மேல உக்காந்துருங்கோ, நீங்க தரையில நிக்காதீங்க அப்படின்றார். உடனே ராமர் சொல்றாரு, நான் தரையில் நிற்கவில்லை, தர்மத்தின் மேல் நிற்கின்றேன். பாருங்க என்ன பெருமிதம் பாருங்க. அந்த சூழ்நிலையில் உலகத்தினுடைய நன்மைக்காக நான் தர்மத்தில் நிலைக்கின்றேன், தர்மம் வெல்கின்றதா இல்லையா பார்ப்போம் அப்படின்றார். கடைசி வரைக்கும் உட்கார்ல. அனுமானுடைய தோல்ல அவர் உட்கார்ந்து பழக்கம் இருக்கு தானே. சுக்ரீவனை கூப்பிட்டு வரும்போது தோல்ல தானே சுமந்துட்டு வர்றார். சுக்ரீவன் கிட்ட நட்பு உண்டாக்கும் பொழுது தோல்ல சுமந்துட்டு வர்றார் அனுமான். அப்போ உட்காந்தார், இப்போ உட்கார மாட்டேறாரு. நண்பனை பார்க்கறதுக்கு வேகமா போகணும், அதனால ஃப்ளை பண்ணு. ஆனா தர்மத்தில் நிற்கும் பொழுது எனக்கு யாருடைய சகாயமும் தேவையில்லை என்ற அந்த பெருமிதம். அதனால தான் வால்மீகி ரிஷி அற்புதமாக சொல்லுகின்றார், இப்படிப்பட்ட குணநலன்களை உடைய ஒரு மனிதரை இந்த பூமி மாதா தன்னை ஆள வேண்டும் என்று ஆசைப்பட்டாள்.
இந்த பூமி தாய் இப்படிப்பட்ட ஒரு மனிதர் என்னை ஆள வேண்டும். எத்தனையோ பேர் என்ன ஆண்டு இருக்கிறாங்க, ஆட்சி செய்திருக்கிறார்கள் ராஜாக்களாக. இப்படிப்பட்ட ஒரு மனிதர், இந்த நல்ல குணங்களை உடைய மனிதர், இந்த ஆத்ம தத்துவத்தை தெரிந்து கொண்ட ஒரு மனிதர் தன்னை ஆள வேண்டும். எப்படிப்பட்ட மகிமைகளை உடையவர், எப்படிப்பட்ட குணநலன்களை உடையனும் பொழுது ஒரே ஒரு அறவரியில சொல்றார், அவர் ஈஸ்வரனுடைய அவதாரம். அர்த்திதோ மானுஷே லோகே ஜக்ஞே விஷ்ணு சனாதனஹா. ஜக்ஞே விஷ்ணு சனாதனஹா. சனாதனஹா விஷ்ணு ஜக்ஞே. இந்த அறவரி தான் அவருடைய தெய்வத்தை பற்றி சொல்லுகின்ற விஷயம். அதெல்லாம் மனித குணங்களை பற்றி சொல்லுகின்ற விஷயங்களாக இருக்கின்றது. ஏறக்குறைய ஒரு 50-60 ஸ்லோகங்களில் சொல்கிறார் அற்புதமான குணநலன்கள். இந்த குணநலன்கள் இங்கே சொல்கிற அயோத்தியா காண்டத்தினுடைய முதல் பகுதியில், முதல் அத்தியாயத்தில் இது சொல்கிறார். இந்த குணநலன்கள்லாம் ராமருடைய சரித்திரத்தில் நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொன்றாக இந்த குணநலன்களை எல்லாம் அடுத்த வகுப்பில் பார்க்கணும். ராமாயணம் என்பது நம்முடைய வாழ்க்கையை சீர்திருத்தம் செய்து கொள்வதற்காக, ஞாபகம் வச்சுக்கணும், கதைக்காக இல்லை, பொழுதுபோக்கு இல்லை. அதனால சத்சங்கத்தில் எப்பவுமே நம்ம வரும் பொழுது நமக்கு இன்னொரு முகம் இருக்கின்றது, நம்முடைய இன்னொரு பர்சனாலிட்டி இருக்குது, டிவைன் பர்சனாலிட்டி இருக்குது. அந்த டிவைன் பர்சனாலிட்டியை வைத்து தான் இந்த ப்ராப்ளமேட்டிக் பர்சனாலிட்டியை ஹேண்டில் பண்ண முடியும். வெளிச்சத்தை வைத்து தான் இருட்டை ஹேண்டில் பண்ண முடியும். இருட்டே போயிடு அப்படின்னு போகுமா? மனிதர்கள் எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, கஷ்டம் இருக்குது. சரி, கஷ்டம் இருக்குதுன்னு சொன்னால் கஷ்டம் போயிடுமா? சோகமாக இருக்கிற பிரச்சனை இருக்குது, வெல்லணும். எப்படி வெல்வது? அப்போ யார் வென்றார்களோ அவர்களுடைய பற்றி பேசும்போது நமக்கு மனசில் ஆஹா இப்படி வெல்லலாம். அதில் முதல் விஷயம் என்னன்னா, ராமர் எப்பொழுதுமே இறைபக்தி கொண்டவராக இருந்தார். வள்ளுவர் பெருமான் சொல்றார் இல்லையா, தனக்கு ஊமை இல்லாதான் தாள் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்றல் அறிது. நீ சந்தோஷமா இருக்கவே முடியாதுன்னு சொல்ற. வேண்டுதல் வேண்டாம இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல்லை, துன்பமே இல்லைன்றார். என்னங்க எல்லாருக்கும் துன்பம் வந்திருக்கும், ஆனா உனக்கு இருக்காது. மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். ஆனந்தமா நீண்ட காலம் வாழ்வீங்க. எவ்வளோ நீண்ட காலம்? ராமர் சொல்றார் 11,000 வருஷம். நான் 11,000 வருஷம் வாழ்ந்தப்பா. எங்கேயாவது நான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறேன்னா? எத்தனை துன்பங்கள் எனக்கு வந்தாலும் அதை ஆட்சி செய்கின்ற அறிவும் தெளிவும் ஒழுக்கமும் தர்மமும் ஆத்ம ஞானமும் இருந்ததுனால இதையெல்லாம் என்னால் செய்ய முடிந்தது. நீயும் இதிலிருந்து ஒரு பாகம், அவ்வளோ அளவுக்கு இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்வார், நான் 100% பண்ணிட்டேன், அதில் 16ல் 1% பண்ணு அப்படின்னாரு. இந்த 4 அணான்னா 25%, 8 அணான்னா 50%. அப்போல்லாம் 16 அணான்னு பேர். ₹1 100 பைசாக்கு எவ்வளோ பேர்? 16 அணா. நீ 1 அணா செய்ய அப்படின்னு. 1 அணான்னா எவ்வளோ? 6.25%. 1 அணான்னா எவ்வளோ? 6.25%. 6.25% ட்ரை பண்ணேன், அதுக்குள்ள முயற்சி செய்ய அப்படின்றார். அப்படி நாம் முயல்வோம். நம்முடைய வாழ்க்கை செழிப்பாகவும் மனவளத்துடன் இருப்பதற்கு ராமர் அனுகிரகம் செய்யட்டும். இந்த ஆத்ம குணங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய மனதில் பதியட்டும் என்ற வேண்டுதலோடு அடுத்த வகுப்பில் இந்த ஆத்ம குணங்களை பார்ப்போம். ராமாய ராமச்சந்திராய ராமபத்ராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயா பதயே நமஹ.
जय राजा रामचंद्र जी की जय। जय श्री सीता माई की जय। जय श्री महावीर स्वामी जी की जय।